மேற்காசியா போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் கத்தாரின் முக்கிய எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலுக்கு பிறகு அந்நாட்டின் எரிசக்தி துறை அமைச்சர் சாத் அல் காபி மிக முக்கியமான கருத்தை பகிர்ந்துள்ளது கவனம் பெற்று வருகிறது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் ஈரானின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அழித்து வருகிறது. குறிப்பாக ஈரானின் முக்கிய எரிவாயு வயலான சவுத் பார்ஸை இஸ்ரேல் தாக்கியதால் பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகளான குவைத், UAE, சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளில் உள்ள முக்கிய எரிசக்தி நிலையங்களை தாக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் இந்த விஷயத்தில் இஸ்ரேல் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கியது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இந்த தாக்குதலுக்கு இந்தியா உட்பட பல நாடுகள் கண்டனம் தெரிவித்தது. அதோடு பல்வேறு நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நாடுகளின் முக்கிய எரிசக்தி நிலையங்களை தாக்கியது பெட்ரோல், டீசல், LNG, LPGகளின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்தியாவில் LPG சிலிண்டர், பிரீமியம் பெட்ரோல் மற்றும் தொழில்துறை பெட்ரோல் மற்றும் டீசலின் விலைகள் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கத்தாரின் எரிசக்தி துறை அமைச்சர் சாத் அல் காபி ஈரானை சீண்டுவது உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று தான் முன்னரே அமெரிக்காவை எச்சரித்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் தூண்டுதல்கள் நடந்தால் அது ஒட்டுமொத்த உலகின் எரிசக்தி விநியோக சங்கிலியையும் உடைத்துவிடும் என்று பலமுறை எச்சரித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தி மையமான கத்தாரின் ராஸ் லாஃபான் தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் உலக நாடுகளுக்கு எரிவாயு வழங்குவதில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்து உற்பத்தியை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர பல ஆண்டுகள் ஆகும் என அவர் கவலை தெரிவித்துள்ளார். இது ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்கப்பட வேண்டிய எரிவாயு விநியோகத்தை பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எடுத்து வரும் கடுமையான நிலைப்பாடுகள் வளைகுடா நாடுகளை போர் மேகத்திற்குள் தள்ளியுள்ளன. கத்தார் போன்ற நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தையை வலியுறுத்தி வந்த நிலையிலும் போர் நிறுத்தப்படாததே இந்த தாக்குதல்களுக்கு காரணம் என அவர் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார்.